ஆடி மாதம் என்றாலே அம்மன் மாதம் என்றுதான் ஷால்ல வேண்டும். ஆடி மாதத்திற்கு அத்தனை ஒரு கீர்த்தி. அதற்கு என்ன காரணம்? இவ்வளவு சிரேஷ்டமான மாதத்தில் திருமணங்கள் செய்யப்படுவதில்லை. ஏன்? ஒரு வருடத்தின் மாதங்கள் இரு அயனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயன புண்ணிய காலம் எனவும், தை முதல் ஆணி வரை உத்திராயணம் எனவும் வழங்கப்படுகிறது. ஆடி மாதம் கர்க்கடக மாதம் என்று கூறப்படுகிறது. இந்த மாதத்தில் ஸ்ரீ சூரிய பகவானின் தேரானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி பயணிக்கத் தொடங்குகிறது. இந்த காலத்தில் பகல் பொழுது குறைவாகவும் இரவு பொழுது நீண்டும் இருக்கும். ஆடி மாதத்தில் ஸ்ரீ சூரிய பகவான் கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். கடக ராசி என்பது ஸ்ரீ சந்திர பகவானின் ஆட்சி வீடாகும். சிவ அம்சமான சூரியன் சக்தி அம்சமான சந்திரனின் ஆட்சி கிரகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். அதனால் சந்திரனின் ஆளுமை கூடுகிறது. சிவனை விட சக்திக்கே வல்லமை அதிகமாக பரிமளிக்கிறது. ஆஷாட மாதம் என்று கூறப்படும் இந்த ஆடி மாதம் சக்தி மாதமாக வழிபடப்பட வேண்டும் என்று ஈஸ்வரிக்கு அனுக்கிரகம் செய்தார். அதன் காரணமாகத்தான் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு உகந்த வேப்பிலை, எலுமிச்சம்பழம், கூழ் ஆகியவை அம்மனுக்கு அர்ப்பணிக்கப்படுகின்றன. இந்த மாதத்தில் பிராணவாயுவின் சக்தி வழக்கத்தை விட கூடுதலாகவே இருக்குமாம். இவைகளை உபயோகப்படுத்துவதில் ஒரு முக்கியமான விஞ்ஞான ரீதியான காரணமும் உண்டு. இந்த நாட்களில் உஷ்ணம் கூடியிருக்கும். அம்மனுக்கு படைத்த ஆடிக்கூழை சாப்பிடும் பொழுது கூழானது உஷ்ணத்தை குறைத்து உடலை சீரான வெப்பநிலையில் வைக்கும். எலுமிச்சம்பழத்திற்கு ஆன்டி ஆக்சிடென்ட் சக்தி உண்டு. வேப்பிலையை பற்றி கூறவே வேண்டாம். தீய சக்திகளையும் உடலுக்கு கேடு விளைவிக்கும் பாக்டீரியாக்களையும் அழிக்கும் சக்தி இந்த மருத்துவ குணம் காண்ட இலைகளுக்கு உண்டு. பெண்கள் ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி ஞாயிறு ஆகிய நாட்களில் விரதம் இருந்தும் வேப்பிலை ஆடை தரித்தும் அலகு குத்தியும் பூமிதி தீமிதி விழா எடுத்தும் தங்களின் கோரிக்கையை அம்மனிடம் விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அலகு குத்தலின் வலியோ பூமிதியின் பொழுது நெருப்பின் உஷ்ணமோ தெரியாமல் ஆதி பராசக்தி காத்தருள்கிறாள். ஆகையால் தெய்வங்களுக்கு உண்டான நாட்களாக விளங்குகின்றன. சரி, ஆடி மாதத்தில் ஏன் திருமணங்கள் செய்வதில்லை? நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாளாகும். ஆடி மாதம் பிறந்தாலே தேவர்களுக்கு சந்தியான வேலை ஆரம்பித்து விடுகிறது. அந்த மாதத்தில் திருமணம் போன்ற வைபவங்களை வைத்துக் கொண்டால் தெய்வங்களை தொந்தரவு செய்வதோடு அல்லாமல் அவர்களின் ஆசீர்வாதம் அனுக்கிரகம் ரெண்டுமே பரிபூர்ணமாக கிடைக்காது. இந்த காரணங்களால் தான் நாம் ஆடியை தள்ளுபடி செய்கிறோம். தள்ளுபடி என்றவுடன் ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகிறது. ஆடி தள்ளுபடி எப்படி வந்தது? ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்வதுண்டு. ஆடியில் விதை விதைத்தால் மழை நாட்களில் பயிர் தழைத்து தை மாத அறுவடையில் நல்ல மகசூல் கொடுக்கும். விவசாயி ஆனவன் நிலத்தை உழுது விதை போட்டதில் கையிருப்பு தொகையை செலவழித்திருப்பான். அவனால் நிறைய தொகை கொடுத்து எந்த சாமானும் வாங்க முடியாது. ஆகையால் அவர்களுக்காக தள்ளுபடி விலையில் கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது இன்று வரை தொடர்கிறது. எது எப்படியோ ஆடி மாதத்தில் ஞாயிறு பகவானின் சூட்சும சக்தி கதிர்கள் பூமியில் விழுவதால் ஜப தபங்கள், மந்திரங்கள், பூஜைகள் எது செய்தாலும் பன்மடங்கு பயனை தரும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் பக்த கோடிகள் அனைவரும் இந்த புனிதமான மாதத்தில் தெய்வ காரியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு தெய்வ அனுகூலம் பெற வேண்டும். அம்மனை நம்முடைய வீட்டிற்கு அழைத்து பூஜை செய்வதால் அம்மனின் அருள் நமக்கு எப்பயாதும் கிடைக்கும். வீட்டில் அம்மனுக்கு புது வஸ்திரம் வாங்கி வைத்து வெற்றிலை பாக்கு, பழம், மஞ்சள், குங்குமம், மஞ்சள் கயிறு, வளையல், கண்ணாடி உள்ளிட்ட மங்கள பேரொட்களை வாங்கி வைத்து வழிபட வேண்டும். தினமும் அம்மனுக்கு நைவேத்தியம் படைக்க முடியாவிட்டாலும் வெள்ளி மற்றும் செவ்வாய் கிழமைகளில் நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறந்தது. ஆடி மாதத்தில் சர்க்கரை பேங்கல், கூழ் படைத்து அம்மனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதாகும். வீட்டு வாசலில் வேப்பிலை, மாவிலை ஆகியவற்றை தேரணமாக கட்டி அம்மனை வரவேற்க வேண்டும். ஆடி மாதத்தில் தினமும் காலையிலும் மாலையிலும் வீட்டில் விளக்கேற்றி தூப தீபம் காட்டி வழிபடுவதால் அம்மன் மனம் மகிழ்ந்து நமக்கு வேண்டிய வரங்களை தந்தருள்வாள். ஆடி முதல் நாள் அன்று அதிகாலையில் எழுந்து வீட்டில் உள்ள சுவாமி படத்திற்கு மஞ்சள், குங்குமம் தியாட்டு வைத்து அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும். பிறகு முதலில் நம்முடைய குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபட வேண்டும். அம்பிகையின் அருள் பரிபூர்ணமாக கிடைத்து வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறுவதற்கு அருள் செய்ய வேண்டும் என குலதெய்வத்திடம் வேண்டி கேள வேண்டும். பிறகு ஒரு கலச சாம்பினை எடுத்து அதில் தண்ணீர் நிரப்பி கேள வேண்டும். அதில் சிறிது மஞ்சள் கலந்து ஒரு எலுமிச்சம் பழம், ஒரு நாணயம், சிறிது வேப்பிலை இலைகளையும் பேயாட்டு அந்த ஷாம்பிற்கு பூ பேயாட்டு அலங்காரம் செய்ய வேண்டும். கும்பமாக கலசத்தை தயார் செய்து வழிபடலாம். வீட்டில் விளக்கேற்றி வைத்து
அம்பிகைக்கு பிரியமான வெற்றிலை, பாக்கு, மஞ்சள், கல்லுப்பு, குங்குமம் ஆகியவற்றை படைக்க வேண்டும். நைவேத்தியமாக சர்க்கரை பேங்கல், பாயசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து படைக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அம்பிகையின் மந்திரம், ஸ்லேயாகம் ஆகியவற்றை ஷாலல்லாம். ஆடி மாதம் முழுவதும் எங்கள் வீட்டில் எழுந்தருளி நாங்கள் செய்யும் இந்த எளிமையான பூஜையை ஏற்றுக்காண்டு அருள் செய்ய வேண்டும்.